அதுக்கப்புறமும் கூட அவங்க வைராகியமா வாழ்ந்து இந்த நிலைமைக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்படாம பொறாமப்படுறீங்க. அது தப்பு இல்ல? பரம்பரை பணக்காரி நானும் கொஞ்சம் பழக்க வந்த அவளும் என்னைக்கும் சமம் இல்லைன்னு இந்த வாட்டி அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். அத கூட விடுங்க. இந்த கல்யாணத்துக்கு அவங்க உங்களை சொந்தமா நினைச்சு கூப்பிட்டாங்க. ஆனா நீங்க இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு தப்பா நினைச்சீங்களே, அது தப்பு இல்ல? சாகணும்னு முடிவெடுத்தவன் கல்யாணம் முடிஞ்சு சாகிறதுக்கு பதிலா நமக்காக சாகணும், அவ்வளவுதானே? அது நடக்கும் பார். அது மட்டுமா? பவானி அக்கா பாரதின்றவரை விரும்புறாருன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி அவரை கொலை செய்ய கூட பாத்தீங்களே, அது தப்பு இல்லையாமா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணப்ப கூட அதை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு பெரியம்மா கிட்ட சொல்லாம அவங்கள வெட்டி போடணும்னு உசுப்பைத்துனீங்களே, அது தப்பு இல்ல? ஒழுங்கா அந்த தாலிய கழட்டி தூக்கி போட்டுட்டு நாங்க சொல்றவனை கட்டிக்கிற வழியை பாரு. அதுதான் உன் விதி. வா போலாம். கிருஷ்ணா, இது சரி வராது. இவ ஒரு முடிவோட தான் இருக்கா. நம்ம வீட்டு கௌரவம் முக்கியம்னா 2 பேரையும் இங்கே கொன்னு புதைக்கிறதா நல்லது. இப்படி எல்லா தப்பையும் நீங்க செஞ்சுட்டு எந்த தப்பும் செய்யாத பெரியம்மாவை குத்த சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்?